கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவா வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 47ஆம் வசனம். யோவான் 6:47. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு எல்லாமே தெரியும், அது ரொம்ப சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். பரலோக வாழ்க்கை, அப்போ நம்ம முகமுகமாக காலகாலமாக நம்ம வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா 2 தடவை சொல்றார், ஒரு தடவை மட்டும் இல்லை. உண்மையில சொல்றேன் போல, உண்மையாவே உண்மையாவே மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசுவின் வாயிலிருந்து இந்த வார்த்தை. அப்ப நம்மளோட அழைப்பின் நோக்கம், நம்ம படைப்பின் நோக்கம் என்னன்னா, நித்திய காலமாக ஜீவனுடன் இருப்பது, நித்திய காலமாக ஜீவனுடன் வாழ்வது. ஒருவேளை நடுவில் உளுந்து போனதுனால, மனிதன் குலம் உளுந்து போனதுனால மரணம் நம்மளை உள்ள வந்துச்சு. இல்லாட்டி மரணம் இல்லாத வாழ்க்கை வாழ்வது தான் தேவனுக்கு பிரியமானது. ஆனாலும் அந்த மரணத்தை எப்படி ஜெயமாக சிலுவையில் வென்றார்னா, நம்ம பரலோக வாழ்க்கை வாழ்வதற்காக. அப்போ நம்மளுக்கு நித்திய மரணம் கிடையாது. இது மரணம் தற்காலிகமான ஒரு காரியம், உலகத்திலிருந்து நம்மளை பிரிக்கும் ஒரு தற்காலிகமான காரியம். ஆனால் நியாயத்தின் பின்னால் நம்ம திருப்பி எல்லாமே எந்திரிக்க போகிறோம், திருப்பி எல்லாமே தேவன் முன்னால் நிற்க போகிறோம், இயேசுவின் முன்னால் நிற்க போகிறோம், அவரண்டே நம்ம சேர்த்து கொள்ளப்பட போகிறோம். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்மளோட அழைப்பின் நோக்கமே, படைப்பின் நோக்கமே. ஆனால் நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், நான் என்னோட கணக்கெல்லாம் நான் பாட்டுக்கு என் நோக்கத்தை நான் இப்போ இருப்பேன் அப்படின்னோம்னா, அது நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்பவர்களாக காணப்பட மாட்டோம். உலக வாழ்க்கை, உலகத்துக்குள்ளே தான் வாழ்கிறோம், உலக வாழ்க்கையில் தான் நம்ம இருக்க வேண்டியது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நம்ம எப்படி நம்மளால் இருக்க முடியும்னா, இருக்க முடியும், அதுக்கு நம்ம அடிமையாகி விடக்கூடாது. அப்போ நம்ம உலகத்துக்கு அன்பு, உலகத்தில் வாழத்தான் செய்வோமே தவிர, இது இல்லாட்டி என்னால் முடியவே முடியாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த காரியம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையே கிடையாது, இது இல்லாட்டி என் வாழ்க்கையே கிடையாது அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து இல்லாட்டி வாழ்க்கை கிடையாதுன்றதான் உண்மை. ஆனால் உலகத்தில் உள்ள காரியங்களை நம்ம பெருசாக காமிச்சு கொண்டே இருக்கோம். ஆனால் உலகத்தை உண்டு பண்ணின தேவன் மேலே, இயேசுவின் மேலே நம்ம அன்பு வைக்கிறோமா, விசுவாசம் வைக்கிறோமா, அதுதான் முக்கியம். அப்போ இயேசுவின் மேலே கொண்ட விசுவாசம் நம்மளை எப்போ கொண்டு போகும்னா, நித்திய ஜீவனை நோக்கி நம்மளை கொண்டு போகும். ஆனால் தான் அழகா தேவன் சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாய் உள்ளவனுக்கு. அப்போ கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் உள்ளவருக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம்னா என்ன? காணாததை நம்புறதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவங்க உண்டு, இல்லைன்னு இல்லை. இயேசு கிறிஸ்துவ முகமுகமாக தரிசனங்கள் பைபிளே உண்டு. இப்போ நடைமுறை காலத்துல, இந்த காலத்துலேயும் மக்கள் இருக்காங்க. தேவன் காட்சி தந்து கொண்டு தான் இருக்கிறார், தேவன் முகமுகமாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? அவங்ககிட்ட பேசுகிற இயேசு கிறிஸ்து, அவங்களுக்கு தரிசனமான இயேசு கிறிஸ்து என்கிட்ட தரிசனமாக மாட்டாரா அப்படின்னு நம்ம கேட்குறோமா? அப்படி கேட்டீங்கன்னா, தேவன் உங்களுக்கும் தரிசனமாக வல்லவராக இருக்கிறார், உங்களோடக்கும் பேச வல்லவராக இருக்கிறார். அதுதான் விசுவாசம். ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் தான் காட்டுவீங்களா, எனக்கெல்லாம் காட்ட மாட்டீங்களா, நான் உங்களுடைய பிள்ளை தானே அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம வர வேண்டும். அப்படி தேவனிடத்தில் விசுவாசமாக உள்ளவர்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அந்த அழைப்பை, நம்ம நோக்கத்தை புரிந்து கொள்வோம். அநேக ஊழியங்கள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கு. அது ஆனாலும் அதுக்கெல்லாம் மேலான ஒரு காரியம் என்னன்னா, வேதம். நம்ம கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிற வேதம், முகமுகமாக தேவனை தரிசிக்கும்படியாக நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட வேதம். நமக்கு எல்லாமே தெரியும். ஜெபம் பண்ணும்போது நம்ம தேவன்கிட்ட பேசுகிறோம், வேதம் வாசிக்கும் போது தேவன் நம்மகிட்ட பேசுகிறாரு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை நம்ம முழுமையாக பற்றி கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அதான் கர்த்தர் அழகா சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையான காரியங்களில் ஈடுபடுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, உம்மிடத்தில் விசுவாசமாய் உள்ளவர்களாக எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீர் மெய்யாகவே மெய்யாகவே எங்களுக்கு நீர் சொல்லும் கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உலகத்தின் அன்பு உம்மிடத்தில் கொண்ட விசுவாசத்திலிருந்து எங்களை பிரித்து விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி 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 தவறே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உண்மையில் கொண்ட விசுவாசத்திலே பெருகி வளர உதவி செய்யும் ஆண்டவரே.
இந்த லீவு நாள்களில் உள்ள பிள்ளைகளை உங்களுக்கு தெரிகிறோமப்பா. அந்த பிள்ளைகள் வெளியே செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் போக்கிலும் மரத்திலும் அந்த பிள்ளைகளோடு உடன் இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுமப்பா. அந்த பிள்ளைகளும் உம்மிடத்தில் கொண்ட விசுவாசத்திலே பெரிய வளர உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் உண்மை நாமக்கு மகிமையான காரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்போம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.